ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டருக்கு பேட்டரி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரியை மாற்ற போகிறோம் இந்த மீட்டரில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் நோக்கியா பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 700 mAh பேட்டரி. இதுக்கு மேலே டிபி லித்தியம் அயன் மாடியூல் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுத்தையும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் பேட்டரியில். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைனஸ் டெர்மினலை நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் டெர்மினல் நம்ம டிபி மாடியூலில் கனெக்ட் பண்ணால் போதும். லித்தியம் அயன் சார்ஜிங் மாடியூல். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா மாடியூலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வயரை பேட்டரி பாசிட்டிவ் வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். மாடியூலிருந்து வர நெகட்டிவ் வயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஐசி ஹீட் ஆகிறதுனால டெஃப்ரான் டேப் கீழே பேட்டரியில் ஒட்டிக்கலாம், பேட்டரி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுனால. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலேயும் நம்ம டெஃப்ரான் டேப்பில் வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா மீட்டருக்கு ஒரு பேக் கவர் எடுத்துக்கிட்டேன். அதில் தான் பார்த்திங்கன்னா பேட்ரி மாட்டும். அதுக்கு பதிலாக நான் பூஸ்ட் மாடியூல் வச்சுருக்கேன். பாசிட்டிவ் மைனஸ் சால்ட்ரிங் பண்ணிட்டு அதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா டிபி லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜரில் மாட்ட போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த இதை பார்த்திங்கன்னா அதில் சால்ட்ரிங் வச்சா போதும். அவுட்புட் இதில் அந்த லித்தியம்லேருந்து அவுட்புட்டு இது வரும். அந்த ஒயர்லேருந்து நம்ம எல்லாம் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாடியூலில் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும். அது பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் போர்டுக்கு மேலே வச்சு ஷார்ட் ஆகக்கூடிய இடத்துல வச்சு மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மல்டிமீட்டரை நம்ம டியூன் பண்ண போகிறோம். எப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பியூஸ்ட் மாடியூலுக்கு வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம வேற ஒரு மீட்டரை வச்சு பார்த்திங்கன்னா 17 வோல்ட் வருது. நம்ம இதை பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும். அதை வேணால் டெஸ்ட்டரை வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணால் போதும், கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் குறையும். அதை வச்சு நம்ம ஸ்லோவாக டர்ன் பண்ணால் போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ணிங்கன்னா அந்த இது போயிடும். அதனால் நம்ம ஸ்லோவாக டர்ன் பண்ணால் போதும். இதில் 9.2 வோல்ட் வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை நம்ம இதில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி சால்ட்ரிங் பண்ணிக்கோன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பேக் கவரை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 2 ஒயரையும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விட்டு நம்ம எல்லாம் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ போட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீட்டரை செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் மட்டும் பார்த்துருப்பேன். என்ன பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி டைப் சி இது மட்டும் வெளியே வராதனால அதை கனெக்ட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீட்டரை செக் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. லைட் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இதுவே ஹெச்டபிள்யூ பேட்டரி வந்து இதுக்கடையில் சார்ஜ் குறைஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம ரீசார்ஜபிளாக மாற்றிருக்கோம்.